வணக்கம் மங்கையர் உலகம். எங்கள் வீட்டு மாடியில் நாங்கள் வச்ச கத்திரிக்காய் செடி இந்த ஒரு 3-4 வருஷமாக கத்திரிக்காய் செடி வச்சு வச்சு சரியாக வரலங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து கத்திரிக்காய் நல்லா காய்ச்சிருக்கிறது. இது நாற்று ஃபுல்லாக பல்லாவரம் சந்தையில் வாங்கினேங்க. அவங்க வாங்கும்போதே டிப்ஸ் கொடுத்தாங்க. பூ பூக்கும்போது நீங்கள் நல்லா மோர் தெளித்து விடுங்க, புளிச்சம்போதெல்லாம் தெளித்து விட்டிங்கன்னா அந்த பூவெல்லாம் அப்படியே உதிராமல் காய் காய்க்கும்னு சொன்னாங்க. சொன்னபடி செஞ்சேங்க. உண்மையிலேயே எல்லா பூவும் அப்படியே காயாக மாறிடுச்சு. இன்றைக்கி தான் பறிக்கலான்னு வந்திருக்கேன். ஒரு செடியில் மட்டும் கொஞ்சம் பெரிய காயாக இருந்ததுங்க. இது அடுத்த செடியில் வந்து ஃபஸ்ட் டைம் அறுக்கிறோமா, நம்ம வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அதையும் பறிச்சிட்டேன். பாருங்கள், அடுத்ததெல்லாம் அப்படியே நல்லா பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்கள். ஒரு பூ அப்படியே கொத்து கொத்தாக பிடிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அது மாதிரி இந்த மிளகாய் செடி, இது குண்டு மிளகாய். இது சும்மா வீட்டில் நான் போட்டது தான். நல்லா அழகாக வந்துடுச்சு. இதுவும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேங்க. நீங்கள் என்னடா இது 4 மிளகாய்க்கு சந்தோஷப்பட்டு நினைக்கிறீங்க. பட் உண்மையிலே சந்தோஷமாக தாங்க இருக்குது. நம்ம வீட்டில் வந்து நம்ம போட்டு வந்து அதில் எந்த வித கெமிக்கல் இல்லாமல் பறிக்கும்போது உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு 4-5 கத்திரிக்காய், கொஞ்சம் மிளகாய் பறிச்சுட்டு வந்துட்டேங்க. அடுத்த கத்திரிக்காய் எப்படி பொரியல் பண்ணுறேன், டேஸ்ட் எப்படி இருந்தது நான் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்நாள் இனிய நாளாகட்டும்.